Hi friends, welcome back to my Tamil Edits YouTube channel. நீங்க பார்த்துருக்க அந்த போட்டோ பார்த்தா இப்படி இந்த போட்டோ நான் எப்படி மாரி மாத்தி எப்படி எடிட் பண்ண அப்படின்றத நான் ஃபுல்லா சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எடிட் பண்றது இந்த போட்டோ எடிட் பண்றது உங்களுக்கு Lightroom அப்படின்ற அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் லிங்க் அந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நான் Telegram குரூப்ல தான் கொடுத்துருக்கேன். மறக்காம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிட்டுங்க. Telegram சேனல் குரூப் லிங்க் மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு இதே போல போட்டோ பார்த்தா இந்த போல போட்டோ பார்த்தா எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம நீங்க Instagram மெசேஜ் பண்ணுங்க. Instagram லிங்க் பார்த்தா நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஆல் டைப் ஆஃப் போட்டோ எடிட்ஸ் வீடியோ எடிட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காம வந்து Instagram மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தா நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்க போட்டோ எடுத்துங்க. போட்டோ எடுத்து பார்த்தா நான் செலக்ட் பண்றேன். கான்ட்ராஸ்ட் பார்த்தா -100 வச்சுங்க. ஹார்ட்னஸ் அதெல்லாம் பார்த்தா கரெக்டாக செலக்ட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. உங்க போட்டோ பார்த்தா இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக பார்த்தா கிளிக் பார்த்தா கரெக்டாக எடுத்து வச்சுங்க. போட்டோ பார்த்தா கொஞ்சம் குவாலிட்டி இருக்க மாதிரி நீங்க எடுத்துங்க. கான்ட்ராஸ்ட் ஹைலைட் பார்த்தா -59 அப்படி வச்சுங்க. ஷேடோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் +8 இல்லை -6 5 +4 அப்படி வச்சுங்க. ஓகே, அப்புறம் பார்த்தோன்னா ஒயிட்ஸ் இருக்கும். அந்த ஒயிட்னஸ் பார்த்தா ஒரு +20 ஒரு 20 வேணா ஒரு +70 வச்சுங்க. 17 வச்சுங்க. அவங்கள அப்புறம் பார்த்தா பிளாக்ஸ் +8 வச்சுங்க. அவங்கள ஜஸ்ட் இதே மாதிரி பார்த்தா வச்சுங்க. ஃபர்ஸ்ட் மேலே டிக்கன் கொடுங்க. அப்புறம் கலர்ஸ் அப்படின்ற கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய ஷோ ஆகும். உங்கள் ஃபோட்டோவில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணி வந்து எல்லோ கலர் இருக்கா அந்த வண்டியில் பார்த்தா எல்லோ கலர் இருக்கா அந்த எல்லோ கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தா HUEன்னு இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி தான் கிளிக் பண்ணிங்க. +100 வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சேச்சுரேஷன் பார்த்தா மைனஸ் ஃபுல்லாக பார்த்தா கம்மி பண்ணி வச்சிங்க. ஓகே, ஏன் சேச்சுரேஷன் கம்மி பண்ணுறா அப்படின்னா அந்த இது பார்த்தா கொஞ்சம் சொல்கிறா கொஞ்சம் கம்மியாக அதுதான் நம்ம சேச்சுரேஷன் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, வேணுற பார்த்து சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தா வச்சுக்கிங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தா கலர்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோவில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை பார்த்தா நான் செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தா செலக்ட் பண்ணுங்கள். -26 அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். சில பேர் பார்த்தா அந்த மாதிரி எடிட் பண்ண தெரியாது. எடிட் பண்ண தெரியாதுன்னு மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படி தான் கான்ட்ராஸ்ட்னா இல்லை ஒரு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பார்த்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நான் செலக்ட் பண்ணுறதை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்தா 100% 98% பார்த்தா சில ஃபோட்டோஸ் பார்த்தா செட் ஆகும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் முதல்ல எப்படி சொல்கிறதுனா குவாலிட்டி பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம எப்படி அதுக்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ்லாம் பண்ணுறது ஃபுல்லாக சொல்லி கொடுத்துறேன். ஓகே, அதுக்கு பார்த்தா இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்தால் கிரியேட் நியூ மாஸ்க் அப்படின்னு இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா அந்த ஆப்ஷன் லோட் ஆகி பார்த்தா வரதுக்கு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. 1 மினிட் லோட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தா வந்துடும். வந்தோடனே பார்த்தா ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி பார்த்தோன்னா கீழே பார்த்தா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதுடா. ஜஸ்ட் இருங்க. ஓகே, ஜஸ்ட் இங்கே எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா அதில் டெக்ஸ்டரும் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிட்டு பார்த்தா மைனஸ் ஒரு 46 வச்சுங்க. கீழே இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு +62 அப்படி 63 ஒரு 64 அப்படி வச்சுங்க. உங்கள் ஃபோட்டோ தகுந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். உங்கள் ஃபோட்டோ தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தா வச்சுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ மாஸ்க் இருக்கும். அது உள்ள வந்துட்டு பார்த்தா திருப்பியும் இந்த மாதிரி செட் கலர் இருக்கும். செட் கலர் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் பார்த்தா எதுவுமே வச்சுங்க. பேக்ரவுண்டில் வச்சுட்டு பார்த்தா பேக்ரவுண்ட் கலர் மேலே ஒரு ஒரு 40 வச்சுட்டு அப்ளை இருக்கும். அந்த அப்ளை பண்ணுறது கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். இதில் பார்த்தா எஃபெக்ட்ஸில் போயிட்டு பார்த்தா 2 அமீன் வச்சுங்க. அதே எஃபெக்ட்ஸ் அதே லைன்ஸில் போயிட்டு ஒரு 53 வச்சுங்க. கீழே இருக்கிறது பார்த்தோன்னா கிளாரிட்டி பார்த்தா ஒரு 64 அப்படின்றத வச்சுட்டு மேலே டிக் அப்படின்றது கொடுத்து முடிச்சுங்க. ஓகேங்களா, அது முடிச்சுட்டு பார்த்தா நெக்ஸ்ட் திருப்பி பார்த்தோன்னா கிரியேட் நியூ மாஸ்க்கு அது உள்ள போயிடுங்க. அது உள்ள போயிட்டு பார்த்தோன்னா திருப்பியும் பார்த்தோன்னா எடுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு பிளாக் அதாவது அந்த எரேசர் ப்ரஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரெட் கலர் வரும் உங்களுக்கு. இது மாதிரி கிளிக் பண்ணி அப்படின்னா அதாவது உங்களுடைய இடத்துக்கு கீழே அதாவது உங்கள் வண்டிக்கு கீழேயோ இல்லை எது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பைக் கலர் பார்த்தா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஜஸ்ட் அது தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நீ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்க. அதை ஃபுல்லாக பார்த்தா கொடுத்துங்க. ஓகே, ஃபுல்லாக கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கலர் ஆப்ஷன் உள்ள போயிங்க. அது உள்ள போயிட்டு பார்த்தா சேச்சுரேஷன் கம்மி பண்ணிட்டு 2 லைன்ஸ் இருக்கும். அதை பார்த்தா +100 வச்சு டிக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த கீழே கிரீன் கலர் இருந்துச்சு பாருங்க. அது பார்த்தா ரிமூவ் ஆகி போயிட்டுனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய பேண்ட்டு அதாவது உங்கள் ஷர்ட்டு அப்படிலாம் வண்டி அந்த காலில் அந்த ஷூலாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் நம்ம எப்படி ரேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி தான் கீழே நம்ம தரையை ரேஸ் பண்ண மாதிரி மேலே இருக்க அந்த ஷூவில் இருக்கலாம் ரேஸ் பண்ணிங்க. முடிச்சுட்டு பார்த்தோன்னா திருப்பி அந்த ஆப்ஷன் மேலே செலக்ட் பண்ணி பார்த்தோன்னா திருப்பியும் அந்த வண்டியோட அந்த வீல் இருக்குது பாருங்க. அதையும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி எந்த இருக்கோ அந்த இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த ரெட் கலர் ஆப்ஷன் மாதிரி வரும். வந்தோடனே பார்த்தா ஜஸ்ட் அதை ஃபுல்லாக ரேஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் வேறு எதாவது கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதே கலரை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இதில் சார்ஜஸ் கம்பெனிட்டு நெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா பைக் கலர் பார்த்தா வந்துடும். இப்படி தான் பார்த்தா பண்ணிக்க முடியும். சிம்பிள் மெத்தட் பார்த்தா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது முடிச்சுட்டு பார்த்தா மேலே டிக் அப்படின்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா திருப்பி அந்த கான்ட்ராஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ மாஸ்கில் போயிட்டு நீங்கள் ப்ரஷ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரஷ் அப்படின்றது திருப்பி பார்த்தா செலக்ட் பண்ணி எடுத்துங்க. செலக்ட் பண்ணிட்டு எடுத்து பார்த்தா லைட்டாக ஜூம் இன் பண்ணிங்க. உங்கள் ஃபேஸில் உங்கள் காலில் இருக்கிற அந்த கலர்லாம் கொஞ்சம் பிளாக்காக தெரியும். அதெல்லாம் நம்ம பார்த்தா ஒயிட் ஆக வரும்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே மாதிரி ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்கள் ஃபோட்டோ மேலே இருக்க அந்த எரேஸ் பண்ணுற பாருங்க, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் போட்டோ வீடியோஸ் அடுத்து கொடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா வந்துட்டே இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிங்க. உங்களுக்கு வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எடிட்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மறக்காம உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுவோம், வீடியோலாம் பண்ணலாம், ஃபோட்டோனா பண்ணலாம், எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதே மாதிரி பார்த்தா பண்ணி கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தா உங்கள் ஃபேஸில் இருக்க உங்கள் ஹேண்டில் இருக்கிற கிளிக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக அதாவது நான் இந்த ப்ரஷ் கொடுத்துட்டு அது கொடுத்துட்டு பார்த்தா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர்ஸ் இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்ணுற பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த கலர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ், ஓகே ஜஸ்ட் ப்ளஸ், ஓகே ப்ளஸ் ஒரு 30 வச்சுங்க. கீழே இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ் 30 இல்லைனா 26 அப்படின்னா 23 அப்படின்றத பார்த்தா வச்சுங்க. ஃபஸ்ட்டு டிக் அப்படின்றத கொடுத்துங்க. ஓகே டிக் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். செட் ஆகனே பார்த்தா ஜஸ்ட் அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் போயிட்டு பார்த்தோன்னா ட்ரூ லைன்ஸ் அது பார்த்தா 64 மைனஸ் பண்ணி விட்டுங்க. மைனஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தோன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் வேணால் ஒரு -2 அப்படின்றத கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தா எரேஸ் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக பார்த்தா டவுன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷன் பார்த்தா கொடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ண ஸ்க்ரீன் பார்த்தா மட்டும் தெரியும் நான் எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது. ஸ்க்ரீன் பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சுங்க. எக்ஸ்போர்ஸ் பார்த்தா 1.27 அப்படின்றது வச்சுங்க. வெஸ்ட் டிக் அப்படின்னு கொடுத்து உங்கள் ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக கிளியராக பார்த்தா வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தா அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தா மாஸ்க் மேலே கிளிக் பண்ணிங்க. மாஸ்க் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா கவர் பார்த்தோன்னா இங்கே லைட்ஸ் கிரீன் ஒரு ஆப்ஷன் எல்லாம் பார்த்து ஸ்டார்ட் ஆகும். அந்த லைன் மாதிரி கிளிக் பண்ணிங்க. அந்த லைன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷோ ஆகும். அந்த உங்கள் ஃபோன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த டைல்ஸில் பார்த்தா கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்காது. அது என்ன பண்ணாமல் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சேச்சுரேஷன் சொல்லிருக்கும். உங்களுக்கு ட்ரூன்னு இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு மேட்ச் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.